நியூ இயர் நைட்ல வெளியே சுற்றும் போது எப்போதும் கவனமா இருங்க. சில இடங்கள் அந்த நாளுக்காகவே காத்திருக்கும். இந்த கதையில அருண், கார்த்திக், சஞ்சய், ரோஹித்னு 4 நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நியூ இயர் வேற லெவல்ல இருக்கணும்னு ஒரு பயங்கர சேலஞ்ச் போடுறாங்க. அந்த சேலஞ்ச் என்னன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் பயப்படுற, வருடங்களா பூட்டப்பட்டு கிடக்கிற ஒரு சுடுகாட்டு பக்கத்துல இருக்கிற பழைய மாளிகையில நியூ இயர் நைட்ல 12 மணிக்கு கேக் வெட்டணும். பேய்ன்னு எல்லாம் சும்மா கதையடா, வாங்க போகலாம்னு 4 பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த மாளிகைக்குள்ள போறாங்க. தூசி படிந்த டேபிள்ல கேக் வச்சு மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க. அடுத்த நொடியே குளிர் காற்று வீசுது. பின்னால இருந்து சங்கிலி இழுக்கும் சத்தம். முன்னால இருட்டுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் மெதுவா நடந்து வருது. என்னோட பலிய கொண்டு வந்து தந்ததுக்கு நன்றி. உங்க உயிரோட இந்த புத்தாண்ட நான் ஆரம்பிக்க போறேன்னு அந்த பேய் கர்ஜிக்குது. 4 பேரும் நடுங்கினாலும் ஓடல. கண்ண மூடி, எங்களுக்கு தைரியம் கொடு, எங்கள காப்பாத்துன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ஒரு அடி முன்னாடி வைக்கிறாங்க. அந்த நொடியே டங், டங், டங். தூரத்துல இருக்கிற கோவிலின் மணி சத்தம். 12 மணி. அந்த மணி சத்தம் கேட்டதும் அந்த பேய் கத்திக்கிட்டே புகையா கரைஞ்சு மறைஞ்சு போகுது. மாளிகை அமைதியா மாறுது. இந்த கதையில பேய ஓட்டினது தைரியம்தான். பயம்ன்றது ஒரு தீய சக்தி. தன்னம்பிக்கைன்றது ஒரு கடவுள் சக்தி. 2026இல் நீங்களும் பயத்தை ஜெயிச்சா உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அனைவருக்கும் தமிழின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களோட புத்தாண்டு வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.